இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். சர்வ வல்ல ஆண்டவர் பாவம் நிறைந்த இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்த நாளைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் திருநாளாக அனுசரிக்கிறோம். இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது நம் இயேசுவின் பிறப்பிற்கு. அந்த நன்னாளை அர்த்தமுள்ள வகையில் நாம் கொண்டாட சில காரியங்களை தெரிந்து கொள்ளலாமா? கிறிஸ்து பிறப்பு என்பது திடீரென்று நடந்த ஓர் காரியம் அல்ல நண்பர்களே, முன்குறிக்கப்பட்டது. அது ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவரால் சொல்லப்பட்டு விட்டது. பாம்பிடம் அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார் என்பதாய். அதே போல் மகனாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார், இறை பணி செய்தார், சிலுவை மரணத்தை ஏற்றார். அதன் மூலம் சாத்தானின் தலையை நசுக்கினார், நம் அனைவருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஆகவே எப்படியான மனநிலையில் இன்று நீங்கள் இருந்தாலும் பிறக்கப் போகும் நம் இயேசு பாலன் உங்கள் நிலையை மாற்றுவார், உங்களை ஆசி வழங்கி நிச்சயம் உயர்த்துவார் என்பதை மனமார விசுவாசியுங்கள். ஏன் தெரியுமா? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்தியத்திற்கும் பிதா நம் இயேசு பாலன். வேறு என்ன அத்தாட்சியும் சாட்சியும் நமக்கு தேவை இந்த வார்த்தைகளை விட? சொல்லுங்கள். ஆகவே சிலர் கிறிஸ்துமஸை கொண்டாட சொந்த ஊருக்கு வந்திருப்பீர்கள். சிலர் லீவ் இல்லாததால் வேலை செய்யும் ஊரிலேயே கொண்டாடலாம். புத்தாடை, பலகாரம், அலங்காரங்கள், என்ன சமைக்கலாம் என்பதையெல்லாம் குறித்து பல பிளான்ஸ் வைத்திருக்கலாம். அனைத்தும் இனிது, சந்தோஷம், அவசியமானதுதான். ஆனால் என் அன்பான நண்பர்களே, இதையெல்லாம் விட மிகவும் முக்கியம் நம் ஆன்ம தயாரிப்பு, ஜெபம். நேரத்திற்கு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதற்கும் அனுசரிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஆலயத்திற்கு குடும்பமாய் செல்வது, நம்மிடம் இருப்பதை கொண்டு இல்லாதவர்களுக்கு நல்ல உணவு, புது டிரெஸ் அல்லது பண உதவி எதையாவது செய்வது, பிறருக்காக இந்த நன்னாளிலே ஜெபிப்பது. இப்படி நாம் செய்தோம் என்றால் நிச்சயம் இஸ்ரவேலை ஆளப்போகிற இயேசுபாலன் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் வீட்டிலும் நிச்சயம் பிறப்பார். ஆம், இயேசுபாலன் ஆதியிலே வார்த்தையாயிருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அதே வார்த்தைதான் மனிதராய் இந்த பூமிக்கு மனுவுரு எடுத்து வந்தது. இன்றைய வசனம் கூட 3 ராஜாக்கள் இயேசு பாலனை தேடி விண்மீனின் உதவியுடன் வந்ததையும், வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டதையும், நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கியதையும் எடுத்துரைக்கின்றது. அதே போல் முழுமையான மனதோடு, நன்மையும் செய்யும் எண்ணத்தோடு, நமக்கு உண்டான யாவற்றையும் நம் குடும்பத்தையும் இயேசு பாலனிடம் ஒப்புக்கொடுத்து நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து இயேசு பாலனிடம் செபிக்கலாமா? தேவனே, இயேசுவே, இறை பாலனே, பிறக்கவிருக்கிற உம்மை நாங்கள் கரம் குவித்து தலை பணிந்து வணங்குகின்றோம். எங்களை ஆசிர்வதித்து எங்கள் தேவைகளை சந்தித்து நடத்தியருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள்.
நன்றி.